நடைபெறும் நாடகத்திற்காக வள்ளியூர் ஒன்றியம் தயார் நிலையில் இருக்க அன்பாய் வேண்டுகின்றோம். தற்போது மேடையில் சொற்போர் புரிவதற்காக குருந்தன்கோடு ஒன்றியத்தை சார்ந்த சமயப்பு மாணவி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் இங்கு ஹிந்து சமய வளர்ச்சிக்கு சமய வகுப்பின் பங்கு என்ற தலைப்பை பற்றி பேசலாம் என வந்துள்ளேன். பெண்களை தாயாக கொண்ட மதம் நமது ஹிந்து மதம். சமய சுதந்திரத்தை உலகிற்கு பறைசாற்றிய மதம் நமது ஹிந்து மதம். கலைகள் பல கண்டிச்ச மதம் நமது ஹிந்து மதம். பண்டிதர்கள் பலரை கொண்ட மதம் நமது ஹிந்து மதம். இத்தகைய பெருமை கொண்ட ஹிந்து மதத்தின் வளர்ச்சிக்கு சமய வகுப்பின் பங்கு. என் சிந்தனையில் உதித்த சிதறல்கள் இதோ. அன்பானவர்களே, ஒரு காலகட்டத்தில் நமது ஹிந்து மதம் உலகம் தழுவிய ஹிந்து மதம். அப்படிப்பட்ட ஹிந்து மதம் பல அரசியல்வாதிகள் கையிலும் நாத்திகவாதிகள் கையிலும் சிக்கிக்கொண்டு நாசமாகி போன காலகட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிமலையில் ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமத்தை தலைமையிடமாக கொண்டு இந்து தர்ம வித்யாபீடம் நிறுவப்பட்டது. 1984 ஆண்டு ஸ்ரீமத் சுவாமி மதுரானந்தஜி மகாராஜ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. பாரத நாட்டில் தேச விரோதிகளும் இந்து சமய விரோதிகளும் அற்ப லாபத்துக்காக மதம் மாறுபவர்களும் நாளுக்கு நாள் பெருகி வருவதற்கு காரணம் நமது கல்வி திட்டத்தின் குறைபாடு. ஆம், நமது அரசு இப்பொழுது நடத்தி வரும் கல்வி திட்டம் மெக்காலயா கல்வி திட்டம். இந்த கல்வி திட்டத்தில் ஆன்மீகத்தை பற்றியும் இந்து சமய பெரியோர்களை பற்றியும் சொல்லித் தருவதில்லை. ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹாலை பற்றி கூறும் இந்த கல்வி திட்டம் நமது ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை பற்றி சொல்லித் தருவதில்லை. அலெக்சாண்டரை மாவீரன் என்று கூறும் இந்த கல்வி திட்டம் அவனை ஓட ஓட விரட்டிய புருஷோத்தமனை பற்றி சொல்லித் தருவதில்லை. இதனால் மாணவர்கள் ஒழுக்கம் தவறி செல்லும் வாய்ப்பு இருந்தது. இந்த காலகட்டத்தில் மதுரானந்தஜி சீர்திருத்த விதையை விதைத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சமய வகுப்பை தொடங்கினார். குழந்தைகள் முதல் முதியவர் வரை சமய அறிவை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் மழலை நிலை, தொடக்க நிலை, இளநிலை, வளர்நிலை, உயர்நிலை, முதுநிலை என 6 நிலைகளாக பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது. 6 நிலைகளுக்கும் தேர்வு வைக்கப்பட்டு முதுநிலை தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு வித்யா ஜோதி பட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் பின் வித்யாபூஷன் வகுப்புகளும் நடைபெறுகிறது. இது நாம் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? பெரியோர்களே, இன்று எனக்கு ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, இந்து சமய பெரியோர்களை பற்றி தெரிந்திருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நான் சமய வகுப்பிற்கு சென்றதால் தான். இப்படி என்னை போன்ற மாணவர்களுக்கு சமய அறிவை வளர்த்து தந்துள்ளது நமது சமய வகுப்பு. அன்பானவர்களே, அடுத்து இந்து சமய வளர்ச்சிக்கு சமய வகுப்பின் பங்கை பற்றி பார்ப்போமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 950க்கும் மேற்பட்ட சமய வகுப்புகள், 3000 ஆசிரியர்கள், 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு சமய பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. சமய வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை, திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஊர்கள் தோறும் சமய வகுப்பு தொடங்கி வாரம் ஒரு முறை வகுப்பு நடத்தி அதன் மூலம் அனைவருக்கும் சமய அறிவை புகட்டி வருகிறது நமது சமய வகுப்பு. அன்பானவர்களே, ஒரு காலகட்டத்தில் இந்துக்களின் புனித நூல் எது என்று கேட்டால் யாருக்கும் தெரியாத நிலைதான் இருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்களின் புனித நூல் எது என்று கேட்டால் பைபிள் என்று அனைவருக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் அந்த கேடு கெட்ட நிலை மாறி இன்று நமது புனித நூல் பகவத்கீதை என்றும், ஏன் அதில் உள்ள ஸ்லோகங்களை கூறும் அளவிற்கு மாணவர்களை வளர்த்து தந்துள்ளது நமது சமய வகுப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சமய வகுப்பால் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் மதம் மாறாமல் இருக்கிறார்கள். இல்லை என்றால் கன்னியாகுமரி மாவட்டம் என்றோ கன்னிமேரி மாவட்டமாக ஆகியிருக்கும். இறுதியாக இந்த சிறுமியின் அன்பான வேண்டுகோள், நாமும் சமய வகுப்பிற்கு செல்வது மட்டுமல்லாமல் நமது ஊர் சகோதரிகளையும் சமய வகுப்புக்கு அழைத்து செல்வோம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். வித்யாபீடம் இருக்கின்ற வரையில் எத்தனை கன்னியாஸ்திரிகள் இந்த மண்ணிலே தோன்றினாலும் எங்கள் மாவட்டம் கன்னிமேரி மாவட்டமாக மாறாது, அது கன்னியாகுமரி மாவட்டமாகவே இருக்கும் என்று
நிலைபெற எடுத்துரைத்த குருந்தன்கோடு மாணவிக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து சொற்போர் புரிவதற்காக திருவட்டார் ஒன்றியத்தை சார்ந்த சமயூப்பு மாணவி, அதனைத் தொடர்ந்து வள்ளியூர் ஒன்றியத்தை சார்ந்த மாணவ கண்மணி தயார் நிலையில் இருக்க அன்பாய் வேண்டுகின்றோம். முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய் என யாழும் அண்ணாமலை ஈஸ்வரனை வணங்குகிறேன். அவையின் கண் வீற்றிருக்கும் ஆன்றோர் சான்றோர் மற்றும் என் போன்றோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதோ என் உரைக்கான துவக்கம். எனக்கான தலைப்பு என்னவென்றால் சனாதன தர்மமும் சமய வகுப்பும் என்பதாகும். ஆதி ஆதி காலம் தொட்டு வந்த மதம் இது. ஆதி மூல நாயகனை கண்ட மதம் இது. அதுதான் நமது இந்து மதம். இத்தனை ஆண்டுகள் கழித்தும் தனக்கென தனித்தலைவன் இல்லாத ஒரே மதம் நமது இந்து மதம். இந்த இந்து மதத்தின் அடிப்படையானதும் ஆகச் சிறந்ததுமானதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தில் புராணங்கள், உபனிஷதங்கள், வேதங்கள் மட்டுமல்ல, பூ உலகில் மனிதனாய் பிறந்த ஒருவன் எவ்வாறு வாழ வேண்டும், என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும், உயர்பதமாம் இறைபதம் அடைய செய்ய வேண்டிய வழிமுறைகளையும் கூறுகிறது சனாதன தர்மம். ஈசா வாஸ்யம் இதம் சர்வம், அதாவது இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்கிறது. ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி, பரம்பொருள் ஒன்று, அந்த பரம்பொருளை நாம் பல வடிவங்களில் வழிபடலாம் என்று வழிபாட்டு சுதந்திரம் அளிக்கும் ஒரே தர்மம் நமது சனாதன தர்மம். அரிய பல கருத்துக்கள் கொண்ட சனாதன தர்மத்தின் பழம்பெருமைகளை இன்னும் எத்தனை நாட்களுக்கு பேசிக் கொண்டிருப்போம். இன்றைய நிலை பற்றி பேசுவோமா? 800 கோடி இந்துக்கள் இருந்த நிலையில் இன்று 100 கோடி இந்துக்கள் இருக்கிறார்கள். அந்த 100 கோடி இந்துக்களும் வெறும் சான்றிதழ் இந்துவாக, அதாவது சனாதனம் பற்றி தெரியாத சனாதன அறிவிலிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இந்துக்களுக்கு இந்து மதம், சமயம் என்பது என்ன தெரியுமா? இறைவனை தொழுவது மட்டும்தான். தொண்டு செய்வதையும் தர்மம் செய்வதையும் பின்னோக்கி தள்ளிவிட்டார்கள். அடுத்தபடியாக நாத்திகவாதிகள் என்றிருந்தார்கள், அதாவது கடவுளை எதிர்ப்பவர்கள், கடவுள் இல்லை என்று கூறுவர்கள். இதுவரையில் இருந்த நாத்திகவாதிகள் எதிர்த்தது இந்து மத கடவுளையும் இந்து மத மக்களின் நம்பிக்கைகளையும் மட்டுமே. ஆக அவர்களது நோக்கம் கடவுள் இல்லை என்று கூறுவதல்ல, இந்து மதம் இல்லை, இந்து கடவுள் இல்லை, இந்து மக்கள் இல்லை என்ற நிலைக்கு கொண்டு வருவதுதான். இப்படி தர்மத்திற்கு ஒரு புறம் அழிவு, சமயத்திற்கு ஒரு புறம் அழிவு என்றிருக்கையில் இரண்டையும் காப்பாற்ற சுவாமி மதுரானந்தரால் உருவாக்கப்பட்டதே மாபெரும் சமய வகுப்பாகும். சனாதன தர்மம் சஞ்சரிக்க சமய வகுப்பு ஒரு புதிய பாதை வகித்துக் கொண்டிருக்கிறது. அன்று பிராமணர்கள் மட்டுமே உபதேசித்த மந்திரத்தை இன்று பாமரனும் உபதேசிக்கிறான் என்றால் அது சமய வகுப்பின் மாபெரும் வெற்றியே. சமய வகுப்பின் மூலமாக சனாதன தர்மத்தின் மாபெரும் கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் சமய வகுப்பு மாணவர்களாக இருந்து கொண்டு நாம் செய்யும் தவறு என்ன தெரியுமா? நமக்கு தெரிந்தவற்றை மற்றவர்களிடம் எடுத்துரைக்க தயங்குகிறோம். பிற மத கருத்துக்கள் எல்லாம் சிறிய அளவில் தான் இருக்கும், ஆனால் அவற்றை அவர்கள் எந்த கூட்டத்திலும் நின்று தைரியமாக கூறுவார்கள். ஆனால் நம்மிடம் வேதங்கள், விஞ்ஞானம், விரத முறைகள், யோகாசனம் என்று பல பல கருத்துக்கள் புதைந்து கிடக்கிறது. ஆனால் அவற்றை நாம் தெரிந்தால் கூட வெளியில் சொல்ல அச்சப்படுகிறோம். மகாபாரதம், ராமாயணம் புத்தகங்களை பிற நாட்டினர் ஆராய்ந்து 200 புத்தகங்களாக வெளியிட்டுள்ளனர். ஆனால் நாம் அவற்றை எடுத்து கூட பார்ப்பதில்லை. ஏன்? சமய வகுப்பு தேர்வெழுதவே அச்சப்படுகிறோம். இப்படி இருந்தால் சனாதன தர்மம் சமய வகுப்புகளில், பேச்சு போட்டிகளில் தலைப்பாக மட்டும்தான் இருக்கும். ஆக சமய வகுப்பின் மூலமாக சனாதன தர்மத்தை காக்க நாம் முன்வர வேண்டும். சனாதன தர்மத்தில் மாபெரும் கருத்து ஒன்று உண்டு. அதர்மத்தை அழிக்க, தர்மத்தை காக்க அதர்மத்தின் வழி நின்று போராட வேண்டும். அதைத்தான் அன்று மகாபாரதத்திலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் செய்தார். இன்று ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நமது பாரத பிரதமர் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க நமது பாரத பூமியிலே செய்தார். ஆக தலைவர்களின்
வழி நின்று சனாதனத்தை காக்க நம்மிடமுள்ள ஆயுதம் சமய வகுப்பு. சனாதனத்தை சமய வகுப்போடு நிறுத்தாமல் நமது வாழ்க்கைக்குள் கொண்டு வருவோம். வாழ்க்கைக்குள்ளும் பின்பற்றுவோம், மற்றவர்களுக்கும் கொண்டு எடுத்துரைப்போம். ஆக இன்னும் எத்தனை நாட்களுக்கு சமய வகுப்பு பாட புத்தகத்தில் சுவாமி ராமகிருஷ்ணரையும் விவேகானந்தரையும் மட்டுமே படித்துக் கொண்டிருப்போம்? நாளைய தலைமுறை நம் பேரை படிக்கட்டும். அதற்காக நாம் இன்றே உழைத்திடுவோம். சமய வகுப்பிற்கு சென்று சனாதன தர்மத்தை காத்திடுவோம். ஒற்றை வரியில் சொல்ல போனால், வாழ்ந்து காட்டிய ராமனையும் வழியை காட்டிய கண்ணனையும் வாழ்வில் என்றும் மறவோமே, மறவோம் மறவோம் மறவோமே என்று கூறி ஊர்தோறும் சமய வகுப்பு உள்ளவரை உலகம் முழுதும் சனாதன தர்மம் காவி கொடிகட்டி பறக்கும். அதற்காக நாம் சமயம் தவறாதொழுங்காய் சமய வகுப்பிற்கு சென்றிடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். சமய வகுப்பிற்கு செல்வோம், சனாதனம் காப்போம். நன்றி. விதையாய் தோன்றிய விருட்சம் அல்ல, விந்தையாய் தோன்றிய ஆன்மீக சுடரே எங்கள் சனாதனம் என்கின்ற சிந்தனையை எடுத்துரைத்து திருவட்டார் சமயவகுப்பு மாணவிக்கு வாழ்த்துக்கள். ஒரு முக்கிய அறிவிப்பு, நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பரிசு பெறுவதற்காக டோக்கன் பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய கவனத்திற்கு, டோக்கனில் சற்று மாறுபாடு அடைந்திருப்பதால் 10ஆம் வகுப்புக்காக பரிசு பெறுவதற்காக டோக்கன் பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்கள் உடனடியாக திரும்பவும் டோக்கன் வழங்குகின்ற இடத்திற்கு சென்று வேறு டோக்கனை பெற்று செல்ல உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பரிசு பெறுவதற்காக டோக்கன் பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய கவனத்திற்கு, அந்த டோக்கனில் சிறிது மாறுபாடு ஏற்பட்டுள்ளதால் டோக்கன் பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்கள் தாங்கள் வாங்கிய டோக்கனை கொடுத்து புதிய டோக்கனை பெற்று செல்ல உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். தொடர்வது சொற்போர் புரிவதற்காக எம்பெருமானே வந்து மேடையில் இறங்கியது போன்று வள்ளியூரை சார்ந்த சமயவகுப்பு மாணவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது யாரடா தமிழன் சொல், யாரடா தமிழன் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்கள் கூறி விடைபெறலாம் என நினைக்கிறேன். அம்மா அப்பா என்பவன் தமிழனா? மம்மி டாடி உம்மா பாப்பா என்பவன் தமிழனா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பவன் தமிழனா? இயேசு மட்டும் அல்லாஹ் மட்டும் தெய்வம் என்பவன் தமிழனா? தீபாவளி பொங்கல் சித்திரை ஒன்று கொண்டாடுபவன் தமிழனா? இதை தவிர்த்து கிறிஸ்துமஸ் ரம்ஜான் ஜனவரி ஒன்று கொண்டாடுபவன் தமிழனா? வணக்கம் என்று கைகோப்பி அழைப்பவன் தமிழனா? சோஸ்திரம் சலாம் அலைக்கும் குட் மார்னிங் என்று சொல்பவன் தமிழனா? சாணம் ஒழுகி கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டுபவன் தமிழனா? இதை செய்யாமல் சுகாதார கேட்டை உண்டு பண்ணுபவன் தமிழனா? தாலி பூ மெட்டி வளையல் சேலை அணிந்திருப்பவள் தமிழச்சியா? இல்லை முக்காடும் மூலியாகவும் அரைக்கால் டவுசரும் நைட்டையும் அணிந்திருப்பவள் தமிழச்சியா? டாடா பாபாய் see you என்று சொல்பவன் தமிழனா? ராம் ராம் என்று சொல்பவன் தமிழனா? வேஷ்டி அடிப்பவன் தமிழனா? பேண்ட் சாரம் அணிப்பவன் தமிழனா? பசுவை கொன்றதற்காக தனது மகனை தேர் சக்கரத்தில் ஏற்றி கொன்றவன் தமிழனா? கோவையில் நூற்றுக்கணக்கான மக்களை குண்டு வைத்து கொன்றவன் தமிழனா? அவனுக்கு துணை நின்றவன் தமிழனா? கோவிலுக்கு சொத்துக்களையும் நிலங்களையும் வாரி வழங்குபவன் தமிழனா? இல்லை அந்த சொத்துக்களையும் நகைகளையும் கொள்ளையடிப்பவன் தமிழனா? மாரியாத்தா கோவிலுக்கு கூழ் குடிக்க வருபவன் தமிழனா? இல்லை கோவிலுக்கு கூழ் கொடுக்க வர மறுத்து
ரம்ஜானுக்கு நோன்பு கஞ்சி குடிக்க செல்பவன் தமிழனா? திருவிளக்கு ஏற்றி வைத்து பெற்றோரை வணங்கி பிறந்த நாள் கொண்டாடுபவன் தமிழனா? இல்லை, கேக் வெட்டி மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்து பிறந்த நாள் கொண்டாடுபவன் தமிழனா? கற்புக்கரசி கண்ணகியை வணங்குபவன் தமிழனா? இல்லை, அந்த கண்ணகியை கேவலப்படுத்தி பேசியவன் தமிழனா? தனது பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் தமிழில் பேசினால் தண்டிக்கும் கான்வென்ட்டில் படிக்க வைத்துவிட்டு மற்றவர்களிடம் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று பெருமைப்படுபவன் தமிழனா? குப்பனும் சுப்பனும் ஹிந்தி படிக்க கூடாது என்று தடுத்துவிட்டு தன் சொந்த பந்தங்கள் மட்டும் ஹிந்தியில் பேசுவதாக கூறி பெருமைப்படுபவன் தமிழனா? இல்லறம் அல்லது நல்லறம் என்ற ஔவையின் வாக்கை பாட புத்தகத்தில் இருந்து நீக்கியவன் தமிழனா? ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற வள்ளுவரின் வாக்கை பழித்தவன் தமிழனா? ஜாதி வெறியை ஏற்படுத்திவிட்டு மதம் மாற்றும் கூட்டத்திற்கு துணை போவன் தமிழனா? குடும்ப கட்டுப்பாட்டால் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதையும் கிறிஸ்தவ முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையும் கண்டுகொள்ளாதவன் தமிழனா? ஜனத்தொகையில் தமிழன் சிறுபான்மையாகிவிட்டால் தமிழ் போனால் தமிழ் மொழியும் இருக்காது என்பதை மறந்தவன் தமிழனா? நமது பண்பாடான கோவில்களை இழுத்து தள்ளியவன் தமிழனா? தமிழன் அழிந்தால் பெண் சுதந்திரம், ஆன்மீக கலாச்சாரம் அழிந்துவிடும் என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதவன் தமிழனா? வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே, இது நம் தமிழனின் அடையாளம், நம் தேசத்தின் பெருமை. குட் மார்னிங், சலாம் அலிக்கும், சோஸ்திரம், இது நம் தமிழனின் இழிவு என்பதை மறந்தவன் தமிழனா? நடையில் ஒன்றுமில்லை, உடையில் ஒன்றுமில்லை, பண்பாட்டில் ஒன்றுமில்லை என்று தன்னை மாற்றிக்கொண்டு செல்கிறவன் தமிழனா? தமிழ் என்றால் நடை, உடை, பாவனை, பண்பாடு என எல்லாவற்றிலும் தமிழனாக வாழ்கிறவன் தமிழனா? தமிழனை சுரண்டுபவன் தமிழனா? தமிழனை வாழ வைத்தே தீருவேன் என்று போராடுபவன் தமிழனா? சனாதனத்தை அழித்தே தீருவேன் என்று பேசியவன் தமிழனா? சனாதனத்தின்படி வாழ்ந்து காட்டியவன் தமிழனா? கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுக்காக கான்வென்ட்டுக்கு தமிழனின் பணத்தை வாரி வழங்குபவன் தமிழனா? நம் தமிழ்நாட்டில் ஆலயங்களில் சிறப்பு கட்டணம் வருவதை வைத்துக் கொண்டு ஹஜ் யாத்திரை செல்லும் முஸ்லிம்களுக்கு சலுகை வழங்குபவன் தமிழனா? கல்லானாலும் தணிகை மலையில் தள்ளாவேன், ஒரு மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் என்று சொல்பவன் தமிழனா? இல்லை, அன்பு சொரியுது, அருள் மணக்குது அரபு நாட்டிலே என்று சொல்பவன் தமிழனா? எனவே ஒவ்வொரு மாணவ ஹிந்துவும் சிந்தித்து அரசியல்வாதியை நம்பாமல் தமிழை காப்போம், தமிழை வளர்ப்போம் என்று கூறி உங்கள் முன்னிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். தமிழ் தமிழ் என்று கூறி தமிழக மக்களை ஏமாற்றி திரியும் கூட்டங்களுக்கு எம்பெருமான் ஈசன்